குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வளமையான ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். 2025 11 மாதம் 1 இந்த மாதத்தோட முதல் நாள், நவம்பர் மாதம் முதல் நாள் பெரிய விலை மாற்றங்களோடு வந்திருக்க காய்கறியின் மொத்த விலை பட்டியல். நுவர்லி சார்ந்த காய்கறியின் மொத்த விலை பட்டியலை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கோவா பார்த்திங்கன்னா இந்த விலை மாற்றமே இல்லை, 60 ரூபாயில் இருக்குது கோவா. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் 120 ரூபாயாக வந்திருக்கு கேரட். இது ஓரளவு ஒரு ஆறுதலான ஒரு செய்தின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லீக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூடி இன்றைக்கி 90 ரூபாய் இருக்குது, ஓரளவு பெட்டர், இதுவும் ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராபு கிலோ 50 ரூபாயும், பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபாயிலும் இருக்குது. நேற்று 90 ரூபாய்க்கு இந்த பீட்ரூட் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே இது நேரத்தில் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 130 ரூபாயாக இருக்குது ஒரு கிலோ கட் பீட்ரூட். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 180 ரூபாயில் இருக்குது, விலை மாற்றம் இல்லாமல். சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 230 ரூபாயில் இருக்குது சிவப்பு உருளைக்கிழங்கு. நூக்கோல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 90 ரூபாயில் இருக்குது. குடைமிளகாய் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், குடைமிளகாய் 650 ரூபாய்க்கு வந்திருக்கு சிவப்பு கலர். மஞ்சள் பார்த்திங்கன்னா அதுவும் 650 ரூபா. பச்சை பார்த்திங்கன்னா 650 ரூபாயில் இருக்குது. அதாவது குடைமிளகாய் 3 கலர்லேயுமே 650 ரூபாயில் இருக்கிறத பார்க்க முடியுது. பாசில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த விலை மாற்றம் இல்லாமல் 600 ரூபாயில் இருக்குது. சைனீஸ் கோவா கிலோ 200 ரூபா. சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ 200 ரூபாயும். சல்தரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 250 ரூபாயிலும் இருக்குது. அதே நேரத்தில் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று 200 ரூபாய்க்கு இருந்தது, சடனாக இன்றைக்கி 100 ரூபா கோடி கொத்தமல்லி இன்றைக்கி 300 ரூபாயில் இருக்குது. 650 ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு கிலோ ஐஸ் பேக். சலாது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 300 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்லணும். நேற்று 200 ரூபாய்க்கு இருந்து அது 100 ரூபா கூடி 300 ரூபாயில் இருக்குது. சிவப்பு சலாது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று 300 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்றைக்கி 500 ரூபாயில் இருக்குது. அதுவும் கிலோ 200 ரூபா கூடி இருக்குது ஒரு கிலோவுக்கு. புதினா பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 500 ரூபாயில் இருக்குது. பாஸ்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 250 ரூபாயும். ரூபா பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் இருக்குது. ரோஸ்மேரி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 1200 ரூபாயாக இருக்குது ரோஸ்மேரி கடந்த 2 மாதமாக 1000 ரூபாயில் இருந்துச்சு, இன்றைக்கி 200 ரூபா கூடி 1200 ரூபாய்க்கு வந்திருக்கு. கோழி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 500 ரூபாய்க்கு வந்திருக்கு. நேற்று 400 ரூபாய்க்கு இருந்தது, அது 100 ரூபா கூடி இருக்குன்னு சொல்லணும். கோலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளமையான விலை தான் 550 ரூபாயில் இருக்குது. சிவப்பு ராபு 100 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி சடனாக விலை கூடி 900 ரூபாயில் இருக்குது சிவப்பு ராபு. பச்சை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 250 ரூபாயும். பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 300 ரூபாய்க்கும் இருக்குது. நேற்று 250 ரூபாயிலேருந்து 50 ரூபா கூடி இன்றைக்கி பச்சை வெள்ளரி வந்து 300 ரூபாயில் இருக்கிறத பார்க்கலாம். சுக்குனி பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சுக்குனி 200 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் பச்சை சுக்குனி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 150 ரூபாயில் இருக்குது, அது வளமையான விலையில் தான் இருக்குது. நீட்டர் ராபு எந்த விலை மாற்றமே இல்லாமல் 100 ரூபாயில் இருக்குது. க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ 300 ரூபாயிலையும். கறிமிளகாய் கறிக்கொச்சிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ 450 ரூபாயிலையும் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாளோட காய்கறியின் மொத்த விலை பட்டியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.